ஈரோட்டில் அமைச்சர் ராஜ்மோகன் காலில் விழுந்து கோரிக்கை மனு அளித்த இளைஞரை காவல்துறையினர் அப்புறப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பங்கேற்றார். அப்போது விருதுநகரில் பட்டியலின குழந்தைகள் கல்வி கற்க தடையாக உள்ள தீண்டாமை சுவற்றை அகற்ற கோரி பிரகாஷ் என்பவர் அமைச்சரிடம் மண்டியிட்டு மனு வழங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏற்கனவே மனு வழங்கியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் 10வது முறையாக மீண்டும் மனு வழங்கியிருப்பதாக இளைஞர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து மனு கொடுத்த நபரை காவலர்கள் வெளியேற்றினர். கோரிக்கை மனுவை சம்பந்தப்பட்ட விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடம் கொடுப்பதற்கு பதிலாக விழா நடைபெற்ற இடத்தில் இருந்த ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் அமைச்சர் கொடுத்துவிட்டு சென்றார். ஈரோட்டில் அமைச்சர் ராஜ்மோகன் காலில் விழுந்து கோரிக்கை மனு அளித்த இளைஞரை காவல்துறையினர் அப்புறப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பங்கேற்றார். அப்போது விருதுநகரில் பட்டியலின குழந்தைகள் கல்வி கற்க தடையாக உள்ள தீண்டாமை சுவற்றை அகற்ற கோரி பிரகாஷ் என்பவர் அமைச்சரிடம் மண்டியிட்டு மனு வழங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏற்கனவே மனு வழங்கியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் 10வது முறையாக மீண்டும் மனு வழங்கியிருப்பதாக இளைஞர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து மனு கொடுத்த நபரை காவலர்கள் வெளியேற்றினர். கோரிக்கை மனுவை சம்பந்தப்பட்ட விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடம் கொடுப்பதற்கு பதிலாக விழா நடைபெற்ற இடத்தில் இருந்த ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் அமைச்சர் கொடுத்துவிட்டு சென்றார். திரும்ப